உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம நெல்லை தான் வைக்க போறோம். கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சுங்க. நம்ம அறுத்து பிப்ரவரி மாசத்துல நம்ம அறுத்தோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து மே மாசம் எண்ட் ஆக போகுது. மே முடிய போகுது. இந்த 3 நாள்ல இப்போதான் நம்ம அவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஏன்னா டைம் கிடைக்கல நமக்கு. இந்த பாருங்க கல்லெல்லாம் செட் பண்ணியாச்சு. காலையிலேயே வந்து நான் கல்லெல்லாம் வந்து இப்போதான் செட் பண்ணி முடித்தேன். மணி வந்து கரெக்டாக ஒரு 7 மணி ஆகுது. நம்ம ஒன்று ஆரம்பிப்போம். இப்போ அண்ணன் என்ன பண்ணணும்னா, வந்து அண்டாவில் வந்து அது கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து இது பூச போகிறோம். இப்போ எங்கள் மம்மி வந்து குழச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. சாம்பல் மண் இதெல்லாம் போட்டு குழச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம அதில் பூசி அடுப்பில் ஏற்றி வச்சு பண்ண போகிறோம். நான் அப்படியே வரிசையாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தரேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூசும்போது கவுத்தி விட்டுட்டு மேலே அப்படி பூசிடணும். பூசிட்டு இங்கிட்டலாம் காஞ்ச சாம்பால் ஒரு மண்ணே எடுத்து இல்லை சராசராக அடித்தோம் அப்படின்னா அப்படியே இது அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அப்போ வந்து நான் சில வேறு கட்டையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, தூக்கி தீ அடிச்சிடறேன்னு சொல்லி தூக்கி உரமாக போகிறேன். மீன் மொத்தமாக குமிச்சு வச்சு தீ அடிக்க போகிறேன். நாங்கள் எல்லாத்தையும் ஒரு உரமாக போட்டு நான் கிடக்கட்டும் என்றைக்காவது நாள் தேவைப்படும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட அந்த விறகுகள்லாம் இந்த இது பூரா கிடக்குது. அது மேலே தான் ஏறி நிற்கிறேன். இந்த ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுக்க போகிறேன். ஓலைப்பெற மூடி என்றைக்காவது தேவைப்படும்னு நான் வச்சுருந்தது எனக்கு இன்றைக்கி எரிக்கிறதுக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லாத்தையுமே தேவைப்படாது அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது. என்றைக்கா இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். அதுபோல் நம்ம எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்தப்போம். சரிங்களா? பெரிய பெரிய விறகாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம அதுபோக நமக்கு இந்த மட்டை இருக்குது. ஃபுல்லாக நம்ம இந்த கிளச்சிட்டோம்ல பனை மரத்துலேருந்து எடுத்தது எல்லா மட்டையும் நமக்கு இங்கே கிடக்குது. இதில் பூரா இந்த கிடக்குதுல இதில் பூரா நம்ம எரிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? நாட்டுக்கோழிகள் நல்லா வளர்ந்துருச்சுங்க. முட்டை போடுறதுக்கு இன்னும் 1.5 மாதத்தில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கேருந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ வந்து நெல் மூட்டை எடுக்க போகிறோம். பாருங்க உள்ள வீட்டுக்குள்ளே தான் அடுக்கி வச்சுருக்கேன். எத்தனை மூட்டையும் போய் நம்ம எடுத்து இப்போ அவிக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒரு மூட்டையெல்லாம் இந்த அங்கே கிடக்கு. மொத்தம் 10 மூட்டை கிடக்குது. எல்லாத்தையும் பெரிய மூடையாக கட்டி இதை எடுக்க போகிறேன். கீழே இருக்கிற மூட்டைக்கு நம்ம தண்ணியை ஊற்றுறதுக்காண்டி ஒரு ஓசை கொண்டுட்டு வந்து வச்சுருவோம். ஓசை கொண்டுட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். தண்ணியை நிரப்பு பண்ணி சும்மா நம்ம போட்டு அள்ளிட்டு வந்து ஊற்ற முடியாது. அதனால் ஓசை எடுத்து வந்து போட்டுருவோம். மோட்டரை போடச்சோன்னா தூக்கி வைக்கிறோம். தண்ணி அது மேலே வச்சு நிரப்போம். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். செட் பண்ணி விடுவாது வர மாட்டேங்குதுல. இவ்வளவு தண்ணியை உள்ள ஊற்றிடும். இது மாதிரி மேலே வந்து தண்ணி இருக்கு. அதனால என்ன மேலே கிண்டி விடணும். கரண்டி விடணும். ஈரத்தை தண்ணி வெளியே வந்துட்டே இருக்காங்க. இது மேலே ஒரு ஈர சாக்கு எடுத்து போடணும். தண்ணி கொதிச்சு வரும்போது நெல் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. வேற அதை அப்படி போடக்கூடாது. இப்படி போட்டுட்டு மடைக்குள்ள விட்டுக்க வேண்டியது. அப்படி வாட்டுங்க அந்த சாக்குலேருந்து இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளும் பண்ணுனா
திடீர்னு மேகமூட்டமாக திருவாங்க. நமக்கு எதை பண்ணாலும் ஏதாவது ஒன்று நடக்குது. ஓகே, பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. வெயில் வருவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, தெரியுறாங்க வெளியில். இதுவும் கணக்கான எரிய ஆரம்பிச்சிருச்சு. நோய் தவறுகளே இப்படி எரியுது பற்றிலாம். நம்ம போட்டது காஞ்சிருச்சு பாருங்க, தடை வச்சோமா இது காஞ்சி போச்சு, அவ்வளோதான். கடைசியில் அதில் கறி பிடிக்காது, நம்ம கடைசியாக வந்து உதுத்து எடுத்துக்க வேண்டியது தான். ஓப்பா, ஆனால் பயங்கரமாக இருக்குது, தள்ளி வந்துக்குங்க. எல்லாம் ஆனால் கணக்கான எரிய ஆரம்பிச்சிச்சு, மேலே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, தெரியுதுங்களா? சைடில் வருது பற்றியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி விரிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இந்த 1 2 இந்த அவ்வளோதான். இப்படி விரிஞ்சோன்னே ரைட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி எடுத்து பார்த்தோம், போட்டோம் ரைட். ஓகேங்களா? இப்போ அள்ளி இந்த கூடையில் கொட்டிட்டு திரும்ப இந்த இதில் கொட்டி மாடியில் கொண்டு போய் காயப்பட போகிறோம். இல்லை கூட நம்ம அள்ளியாச்சு, இந்த கொட்டி அள்ளிருக்கோம் பாருங்க. இப்படி தான் கொட்டி அள்ளிக்கணும். தண்ணி கீழே உடஞ்சிரும். அடுத்த செட்டுக்கு ஏற்றுறோம். தண்ணி இதில் குதிச்சு ஒடிஞ்சு கல் உடஞ்சிருச்சு பாருங்க. உடஞ்சி விழுந்துருமோ சந்தேகமாக இருக்கே. நெல் அடுத்த நெல்லை ஏற்றியாச்சு. நெல் அப்படியே மணக்குது. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி வீட்டில் அவள் அமைச்சு வச்சுருந்தப்போ இந்த வாடை வந்துச்சு. இப்போ தான் மறுபடியும் பார்க்குறேன், இத்தனை வருஷம் கழிச்சு. இது வந்து கையை அந்த ஒரு இதில் தொட்டுட்டு வந்து அந்த மீன் வாடை அடிக்குது. நெல் வாசனை அப்படி தான் இருக்குது. கமன்னு வாடை இருக்குங்க. நெல் மனம் விரிஞ்சதோட மனமே காட்டி கொடுக்கும். 3வது அண்டா ஏற்றப்பட்டது பாருங்கள். 3வது அண்டா ஏற்றியாச்சு. இந்த 1 2 கொண்டு போய் கொட்டியாச்சு. இப்போ 2 எடுத்தாச்சு. 3வது அண்டா. ஒரு அண்டா 2 சட்டி வருது. 3வது அண்டா வெந்துக்கிட்டு இருக்கு. சூடு தாங்க முடியல. மேலே பூரா தண்ணியை ஊற்றிட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு அள்ளிக்கிட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுடுங்களா, பூக்கள் இறங்கும்போது இப்படி தான் பக்கத்தில் நிற்கும்போது தண்ணியை ஊற்றிட்டு வேலை வைப்பாங்க. சேம் மெத்தட் நாம் ஃபாலோ பண்ணிடுறோம். என்ன பண்ண போகிறோன்னா நுங்கு வெடித்தீங்க. அப்புறம் நேற்று நம்ம வெட்டி போட்டது எல்லாம் கடுக்காய போச்சு. நம்ம வந்து அலசா இருக்குது. இல்லை ஒரு குலையை எடுத்து 2 குலையை எடுத்துக்குவோம். அது ரொம்ப இலசா ஓலப்பாயில் உட்காந்துக்கிறதே ஒரு நல்ல ஒரு சுகம் தான். யாரும் ஓலப்பாயை பயன்படுத்துறது இல்லை. செத்த வீட்டில் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கடவுளே, நான் பயன்படுத்துங்க. நான் கொடுத்தா செத்து போன வீட்டில் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கும்போது எவனும் பயன்படுத்த மாட்டேங்கிறான். ஒரே ஆளே பிடிச்சிட்டு ஒரே ஆள் எடுக்கலாம் எவ்வளோ சிரமமாக இருக்குது. இது தரையில் பொத்துன்னு கீழே விழுந்துல வரலாம். லைட்டாக கலர் மாறி இருக்குது. காரணம் கீழே விழுந்துட்டாங்க, நான் தெரிச்சிருச்சு. அதனால் அது அப்படியே கலர் மாறிடும். தெரியுமா? இது ரொம்ப கண்ணு சின்னதாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதோட. நுங்க என்னோட ஜெயமாக இருக்காங்க. இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி நோண்டணும். அப்படி எடுத்து நோண்டாலே வந்துடும். கட்டை வச்சு நோண்டணும். சில இந்த விரலை போட்டு நோண்டிட்டு கிடப்பாங்க. இப்படி கட்டை வச்சு இப்படி நோண்டி இப்படி தள்ளினா இப்படி வந்துடும். நோண்டி எடுத்தாச்சு. சரி, இந்த ஈ வேற வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் பதம். இந்த உடஞ்சிருக்கா அந்த எடுத்து காட்டுறாங்க. இப்படி எடுத்து பார்க்கணும். இந்த நெல்லெல்லாம் இந்த விட்டு இருக்கும், தெரியுங்களா? இந்த விட்டுருக்குதா? இந்த உடஞ்சிருக்காங்க. இதுதான் பதம். இப்படி வந்தோடனே இது இறக்கிறதுக்கான தயாராகிடுச்சுன்னு இருக்கும். இதை நம்ம இறக்க போகிறோம். ஏங்க, நம்ம நெல்லை பூரா அவிச்சு இங்கே மாடிக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. எல்லா நெல்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 மூடையை அவிச்சிருக்கிறோம்.
இப்போ இது ஏன் மூடி போட்டிருக்கேன்னா நம்ம மொத்தமாக இப்போ தான் இந்த ரெண்டையும் மேலே கொண்டுட்டு வந்தேன். ஸோ இதை ஒரே நேரத்தில் பரப்பணும், அதனால தான் கொட்டி கொட்டி கும்மாலாம் நம்ம மூடி போட்டுருந்துருக்கோம். இப்போ அதை எடுப்போமா, மூடி போட்டது அப்படியே இருக்குது. இதை இப்போ ஒன்றா சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். இதை கீழே கொட்டி விட்ருவோம். இப்போ நம்ம காயப்பட்ட நெல் ஒரு மேலாப்பில் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அதை உலக்கணும், அப்படியே நாற்றி மாதிரி நடக்கணும். வேறு உள்ள கீழே ஈரமாக இருக்கா, முதவே ஏறி நடந்தோம்னா ஈரமாக இருந்திருக்கும். காலெலாம் குத்துதுங்க. ஓமைக்கா, இது கொஞ்சம் நெல் கம்மியாக இருக்குது, இழுத்து போட்டுப்போம். போட்டு